கதை ஆரம்பிக்கிறது போலந்து நாட்டுல ஒரு தூரமான அழகான கிராமத்துல அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற பலவீனமான பாசத்தை பத்தி ஒரு உணர்ச்சிகரமான மனோவியல் நாடகத்துக்கு இது ஒரு பின்னணி. இந்த கிராமத்துல ஊர் ஜனங்க கம்மியா இருந்தாலும் கோடை காலத்துல இது ஒரு பரபரப்பான டூரிஸ்ட் இடமா மாறிடும். இங்கதான் நமக்கு சின்ன பையன் பியட்ரிக்கையும் அவனோட அம்மாவையும் அறிமுகப்படுத்துறாங்க. பியட்ரிக்கோட அப்பா தூரத்துல வேலை பாக்குற, அதனால அந்த பையனும் அவனோட அம்மாவும் தினமும் தனியா வாழ்க்கையை சமாளிக்கணும். பியட்ரிக் இந்த தனிமையான சூழல்ல வளர்ந்ததால சரியான சோஷியல் இன்டராக்ஷன் இல்லாம அவனுக்கு ரொம்ப தனிமை உணர்வு இருக்கு. அவனோட வயசுக்கு ஒத்த நண்பர்கள் யாருமே இல்ல. அதனால அவனோட அம்மா தான் அவனோட உலகத்தோட மையம். அவனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சமும் அவளை சுத்திதான் இருக்கு. அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு அற்புதமான பாசம் ஆரம்பத்திலேயே காட்டப்படுது. அவங்க பிரியாத ஜோடி. பியட்ரிக்கோட தினசரி வாழ்க்கை, தனக்கு எல்லாமே ஆன அந்த பெண்மணி கூட செலவழிக்கிற ஒரு அழகான தடையில்லாத லூப். அவங்க 2 பேரும் சேர்ந்து பசுமையான கிராம சாலைகள்ல சைக்கிள் ஓட்டுவாங்க. அருகில் இருக்கிற ஏரிகள்ல நீச்சல் அடிப்பாங்க. 2 பேரும் மட்டும் விளையாடுவாங்க. ரொம்ப மனசை தொடர ஒரு சீனில 2 பேரும் போய்கிட்டு இருக்கிற ட்ரெயின்களோட கூடவே ஓடுவாங்க. இது அவங்களோட நெருங்கின உறவை உறுதிப்படுத்துற ஒரு தினசரி சடங்கு. பியட்ரிக்கு இந்த தனிமையான வாழ்க்கை பெர்ஃபெக்ட். ஏன்னா அம்மாவோட முழு கவனம் அவனுக்கு கிடைக்குது. அவங்களோட உறவு தூய்மையா ஆழமான பாசத்தோட முழுசா எக்ஸ்க்ளூசிவா காட்டப்படுது. பியட்ரிக்கோட உலகத்துல வேற யாருக்கும் இடமில்ல. கொஞ்ச காலத்துக்கு அவனோட அம்மாவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றா போல தெரியுது. ஆனா கோடை விடுமுறை ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையோட அமைதி வன்முறையா குலைஞ்சுடுது. அமைதியான கிராமம் திடீர்னு டூரிஸ்டாலும் அருகில் இருக்கிற குடும்பங்களாலும் நிறைஞ்சிடுது. அவங்க பிக்னிக் ஸ்பாட்ஸையும் எரிகளையும் அனுபவிக்க வர்றாங்க. கிராமம் புது முகங்களால உயிர்ப்பாகும் போது பியட்ரிக் மட்டும் தனிமையா இருக்கிறான். வருஷக்கணக்கா தனிமையால வளர்ந்ததால மத்த குழந்தைங்க கிட்ட போறதோ புது நண்பர்களை உண்டாக்குறதோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அசல் சோகம் ஆரம்பிக்கிறது பியட்ரிக்கு தன் அம்மாவோட நடத்தையில ஒரு திடீர் பெருசான மாற்றத்தை கவனிக்கும் போதுதான். ஒரு காலத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட செலவழிச்ச அந்த பெண்மணி திடீர்னு இரவு நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பையனுக்கு மனசு ரீதியான பாதிப்பு உடனே ஆரம்பிக்குது. முதல்ல பியட்ரிக் இந்த மாற்றத்தை அமைதியா சிரிச்சுக்க முயற்சி பண்றான். வெளியில எந்த ரியாக்ஷனும் காட்டாம. ஒவ்வொரு மாலையும் அம்மாவுக்கு மர்மமான போன் கால்ஸ் வர்றத அவன் பாக்குறான். அதுக்கு பிறகு அவ ரெடியாகி வெளியே போயிடுவா. அவனை காலி வீட்டுல முழுசா தனியா விட்டுட்டு. பியட்ரிக்கோட இரவுங்க வேதனையான காத்திருப்பா மாறுது. அவன் அவளுக்காக காத்திருந்து உட்கார்ந்திருப்பான். ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு திடீர்னு ரொம்ப பெருசா ரொம்ப அமைதியா தோன்ற ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டு. சில நேரம் அவ இரவு லேட்டா திரும்புவா. வேற நேரங்கள்ல விடியற காலை வர்ற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டா. அவனோட வளர்ந்துகிட்டே இருக்கிற கவலையை சமாதானப்படுத்த அவ காலி வாக்குறுதிகள் கொடுப்பா. அடுத்த நாள் முழுக்க அவனோட இருப்பேன்னு சொல்லி. ஆனா அடுத்த நாள் வரும்போது அவ அந்த வாக்குறுதியை மீறிடுவா. அவனை மறுபடியும் தனியா விட்டுட்டு தனிமைக்குள்ள தள்ளப்பட்டு பியட்ரிக்கு கடுமையான கவலை டிப்ரெஷன் ஸ்பைரல் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த திடீர் கைவிடலை சமாளிக்க முழுசா தகுதி இல்லாத ஒரு குழந்தை அவன். கவனத்தை திசை திருப்ப நண்பர்களோ சப்போர்ட் சிஸ்டமோ இல்லாம. மஜ்கான்னு ஒரு புது பொண்ணு கோடை காலத்துக்கு அவங்க நெய்பர்ஹுட்டுக்கு வந்திருக்கிறத பியட்ரிக் கவனிக்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை தோணுது. கனெக்ஷனுக்காக ஏங்குற பியட்ரிக் அவளோட நட்பு பண்ண முயற்சி பண்றான். ஆனா டிபிக்கல் கார்டட் டீனேஜர் மாதிரி மஜ்கா முதல்ல அவனை புறக்கணிக்கிறா. அவனோட வெகுவகமான பேச்சு முயற்சிக்கு எந்த பதிலும் கொடுக்காம நிராகரிக்கப்பட்டு பியட்ரிக்கோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சத்துக்கு போகுது. அடுத்த நாளே அம்மா இன்னொரு மாலை வெளியே போக ரெடியாகும் போது பியட்ரிக் கவனம் கேட்கிற ஒரு தீவிரமான முயற்சியா செய்யறான். வேணும்னே ஒரு கிளாஸ் ஜூஸ அவளோட ட்ரெஸ்ல ஊத்திடுறான். இத ஒரு குழந்தையோட உதவி கேட்கிற அழுகன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அவளோட அம்மா கடுமையான கோபத்தோட வெடிக்கிறான். அவனை கத்தி திட்டுறா. அவனோட மகன் உள்ளுக்குள்ள படுற பயங்கரமான உணர்ச்சி வேதனைய பார்க்காமலேயே. இரண்டாவது நினைக்காம அவ கெட்டுப்போன ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு தன் காதலனை பார்க்க வீட்டை விட்டு போயிடுறான். அவளோட ரகசிய வாழ்க்கை இப்போ அவளோட குழந்தையோட மனநிலையை விட முக்கியம்னு நிரூபிச்சு. சந்தேகத்தாலும் ஆழமான மனவேதனையாலும் தூண்டப்பட்டு பியட்ரிக் தன் அம்மாவை இரவுல பின்தொடர முடிவு பண்றான். கிராமம் முழுக்க அவளை பின்தொடர்றான். நிழல்ல ஒளிஞ்சுக்கிட்டே கடைசியில அந்த அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிக்கிறான். அவ இன்னொரு ஆளை சந்திக்கிறா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பியட்ரிக் தனியா திரும்பி நடந்துகிட்டு இந்த துரோகத்தோட ஷாக்கை உள்வாங்கிக்கிட்டு போகும்போது டைரக்டர் ஒரு அற்புதமான காட்சி உவமையை பயன்படுத்துறார். காலியான சாலையில தனியா அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு சின்ன மான் குட்டிய பியட்ரிக் பாக்குறான். அம்மாவை பிரிஞ்ச அந்த மான் குட்டி பியட்ரிக்கோட சொந்த சோகமான நிலைமையே பிரதிபலிக்குது. அவனும் தன் அம்மாவால கைவிடப்பட்டு தன் கோடை விடுமுறையோட பரந்த மிரட்டுற வனாந்தரத்துல தனியா அலைய விடப்பட்டிருக்கான். தொலைஞ்ச மான் குட்டிய பார்த்ததால அந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான ஆறுதல் கிடைக்குது. உலகத்துலதான் மட்டும் தனிமையான உயிர் இல்லைன்னு அவனுக்கு புரியுது. இது மறுபடியும் நட்பை தேட அவனுக்கு தைரியம் தருது. அடுத்த நாள் பியட்ரிக் புது தீர்மானத்தோட மஜ்கா கிட்ட போறான். இந்த முறை சுவர்கள் இடிஞ்சு விழுது. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையோட துண்டுகளை பகிர்ந்துகிட்ட பிறகு ஒரு நிஜமான நட்பு பூக்குது. மஜ்கா தன் சொந்த ஆழமான வலியை வெளிப்படுத்துறா. தன் பெற்றோர் விவாகரத்து ஆகிடுச்சுனும் தானும் இந்த உலகத்துல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன்னு விளக்குறா. தங்களோட பொதுவான டிராமாவுல ஆறுதல் கண்டுபிடிச்சு 2 பேரும் பிரியாத நண்பர்கள் ஆகுறாங்க. பியட்ரிக் தான் ஒரு காலத்துல அம்மா கூட செய்த ஆக்டிவிட்டிஸ மஜ்கா கூட மாத்தி செய்ய ஆரம்பிக்கிறான். சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறாங்க. ஏரியில நீச்சல் அடிக்கிறாங்க. தண்ணி பக்கத்துல மணிக்கணக்கா பேசிக்கிட்டு உட்கார்றாங்க. இந்த கோடை முழுக்க முதல் தடவையா பியட்ரிக்கோட முடக்கிற கவலை குறைய ஆரம்பிக்குது. அவனோட வலிக்கு ஒரு அவுட்லெட் கிடைக்குது. தன் தனிமையை பகிர்ந்துக்க ஒருத்தர் கிடைக்கிறாங்க. அம்மாவோட இல்லாம இருப்பு கூர்மையா குத்துறது கொஞ்சம் மங்குது. ஆனா சிக்கலான பெரியவர்கள் உலகம் திரும்பவும் பியட்ரிக்கோட வாழ்க்கைக்குள்ள வந்து விழுது. ஒரு மதியம்
அறிமுகமில்லாத ஒரு பெண்மணி அவங்க வீட்டுக்கு வர்றா. பியோட்ரிக்கோட அம்மா தொடர்பு வச்சிருக்கிற ஆளோட மனைவிதான் அவங்க. அம்மா வீட்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனம் உடைஞ்ச பெண்மணி அவங்க வீட்லயே அழுது வெடிக்கிறா. இந்த நிலைமையில ஒரு குழந்தைக்கு அபூர்வமான அனுதாபத்தை காட்டி பியோட்ரிக் வெகுவகமா அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்றான். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறான். அன்றைக்கு மாலை பியோட்ரிக்கோட அப்பா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பியோட்ரிக்கோட அம்மா அவனை ஒதுக்கி இழுத்து ஆக்கிரமிக்கமா மூளைக்கு தள்ளுறா. தன் அஃபேரை பத்தி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண அவனை நிர்பந்திக்கிறா. கூட்டுறவு பண்றதையோ அம்மாவோட அன்பை மறுபடியும் வாங்கி தரும்னு பியோட்ரிக் அந்த சத்தியத்தை எடுத்து தன் அப்பா கிட்ட போய் சொல்றான். இந்த பகிர்ந்துக்கிற ரகசியம் அவங்கள 2 பேரையும் நெருக்கமா கூட்டி வரும்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவனோட அம்மா சின்ன கவலையும் இல்லாம நன்றி இல்லாம தன் கவனக்குறைவான நடத்தையை தொடர்ந்து செய்யறா. பியோட்ரிக்கோட ஏக்கம் கிளர்ச்சியா மாறுது. அவளை நிறுத்த ஒரு குழந்தையால நினைச்சு பார்க்க முடியற எல்லாத்தையும் முயற்சி பண்றான். முன்னாடி கதவோட சாவிகளை ஒலிக்க ஆரம்பிக்கிறான். அவளோட வழிய உடம்பால தடுக்கிறான். ஆனா அவனோட அம்மா விடமாட்டேன்னு போராடுறா. அவளோட காதலனை பார்க்க கதவை கடக்க அவனை தாக்குறா, அடிக்கிறா. சொந்த மகனையே பலவந்தமா தள்ளிடுறா. தன் சொந்த சுயநல ஆசைகளால முழுசா குருடானவளா அவளுக்கு தெரியாம ஒவ்வொரு இரவும் வீட்ல தனியா அழுற தன் பையனுக்கு உண்டாக்குற ஏகப்பட்ட டிராமாவை கண்டுக்காம இந்த இருண்ட காலகட்டத்துல மாஜ்கா மட்டும்தான் அவனோட ஒரே அபயம். ஆனா இந்த சந்தோஷமும் நீண்ட நாள் நீடிக்கல. ஒரு பயமுறுத்துற வயசான டீனேஜர் பையன் பிக்னிக் ஸ்பாட்ஸ் சுத்தி மாஜ்காவை ஸ்டாக் பண்ணி தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். மாஜ்கா அவனை பயப்படுறது தெளிவா தெரியுது. சின்ன வயசும் சின்ன உடம்புமா இருக்கிறதால இந்த லோக்கல் கேங்கிடமிருந்து அவளை காப்பாத்த பியோட்ரிக்கு பலம் இல்ல. ஆனா இது அவனை உள்ளுக்குள்ள கிழிக்குது. அந்த வயசான பையன் பியோட்ரிக்கு எச்சரிக்கை விடுறான். அவளிடமிருந்து தூரமா இருக்கணும்னு. மாஜ்கா அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி. ஒரு இரவு பியோட்ரிக் தன் அம்மாவை மறுபடியும் ரகசியமா பின்தொடரும் போது மாஜ்கா அந்த வயசான தொல்லை கொடுக்கிற பையன் கூட விருப்பத்தோட நேரம் செலவழிக்கத பார்க்கும்போது இறுதி துரோகம் நடக்குது. தன் ஒரே நண்பரை தன் வேதனை கொடுத்தவன் கூட பார்த்ததால பியோட்ரிக்கோட மனசு நொறுங்கிடுது. தனிமையோட நெருக்கடியான பிடி அவனோட தொண்டைய மறுபடியும் இருக்குது. உணர்ச்சி அழுத்தம் கடைசியில வெடிக்குது. அடுத்த நாள் காலை பியோட்ரிக் மாஜ்காவை மோதுறான். அந்த வயசான பையன் பலவந்தமா ஏதாவது செஞ்சானான்னு ஆவேசமா கேக்குறான். மாஜ்கா பயந்து மனசு நொறுங்கி இருக்கிற மாதிரி பதில் சொல்ல மறுத்து அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறா. அவளை பலவந்தப்படுத்தினாங்கன்னு நினைச்சு பியோட்ரிக்கோட காக்கிற உள்ளுணர்வு எழுது. குருட்டு கோபத்துல அந்த வயசான பையனோட கும்பலை மோதிக்கிறான். அவனை தாக்குறான். எதிர்பார்த்த மாதிரியே வயசான பலமான பையன் பியோட்ரிக்கை எளிதா அடக்கிடுறான். அந்த குழந்தையால ஒரு அர்த்தமுள்ள அடியும் விட முடியாம அடி வாங்குறான். பிறகு மாஜ்கா பியோட்ரிக் கிட்ட வந்து விஷயத்தை விளக்க முயற்சி பண்றா. தங்களோட நட்பை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்படாதேன்னு கெஞ்சிரா. ஆனா நஷ்டம் ஏற்கனவே ஆகிடுச்சு. அம்மாவோட கைவிடலால ஏற்கனவே காயப்பட்ட பியோட்ரிக்கோட மனசு மாஜ்காவோட துரோகமா நினைக்கிறத தாங்க முடியல. எந்த பெற்றோர் வழிகாட்டுதலும் தன் சிக்கலான உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க வேண்டிய பக்குவமும் இல்லாத பியோட்ரிக் உணர்ச்சி ரீதியா வன்முறை ஆகிடுறான். தன் அடங்கின ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், சொல்லாத டிராமா எல்லாத்தையும் மாஜ்கா மேல ஏக்கமா கொட்டி அவளை ரொம்ப மோசமா திட்டுறான். கடைசியில அவளும் பின்வாங்கி என்றென்றைக்கும் நடந்து போயிடுறான். பியோட்ரிக் மறுபடியும் முழுசா தனியா ஆகிடுறான். அவனுக்குள்ள கொதிக்கிற வழிகாட்டப்படாத உணர்ச்சிகளுக்கு பலியா. திடீர்னு அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றப்போ கதை திசை மாறுது. அவளோட அஃபேர் முடிஞ்சிருச்சு. அவளோட காதலன் அவளை கைவிட்டுட்டான். பல நாட்களா அவ ஆழமான துயரமான டிப்ரெஷன்ல வீட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பியோட்ரிக் ரகசியமா ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனோட அம்மா கடைசியில வீட்டுல இருக்கா. ஏன் அவ அங்க இருக்கான்னு அவனுக்கு கவலையே இல்ல. அவ இருக்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும். அவளை பாசத்தோட கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா யோசிக்காத மாதிரி திரும்பி வர்றப்போ ஒரு காரு நிறைய பரிசுகளையும் கூட கொண்டு வர்றப்போ இந்த வித்தியாசமான அமைதி இன்னும் அதிகமாகுது. மீதி கோடை விடுமுறையை அவங்க கூட செலவழிப்பேன்னு அப்பா வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு கணம் முழுசா சந்தோஷமான குடும்பத்தோட வெப்பத்தை பியோட்ரிக் அனுபவிக்கிறான். அவனோட தனிமை மறையுது. அவனோட கவலை பின்னணிக்கு போயிடுது. ஆனா கோடையோட பேய்கள் புதைந்தே இருக்க மறுக்குது. ஒரு இரவு ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே அப்பா காஷ்வலா பியோட்ரிக் கிட்ட கேக்குறாரு. தான் இல்லாத நேரத்துல அம்மா லேட்டா வெளியே போனாளான்னு, யாரையாவது பார்த்தாளான்னு. அவன் கொடுத்த வாக்குறுதியால கட்டுப்பட்டு பியோட்ரிக் தன் அப்பாவை நேரே பார்த்து பொய் சொல்றான். அவ ஒருபோதும் வெளியே போகலன்னு. ஆனா அப்பா குருடு இல்ல. தன் மனைவியோட நடத்தையில உள்ள பெருசான மாற்றத்தை அவர் கவனிக்கிறார். சந்தேகமா இருக்கிறார். இந்த நேரத்துல மஜ்கா கடைசி முறையா குட்பை சொல்ல வர்றா. அவளோட கோடை விடுமுறை முடிஞ்சிடுச்சு. அவ சிட்டிக்கு திரும்பி போக்கிட்டு இருக்கா. கடைசி முறையா சைக்கிள் ஓட்டி ஏரியில நீச்சல் அடிக்கும் போது அவனை காயப்படுத்தினதை பத்தி மஜ்கா ஆழமான வருத்தத்தை வெளிப்படுத்துறா. அவளை போக விடாம நிறுத்த தன்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு பியோட்ரிக்கு புரியுது. இது சீசனோட இயற்கையான முடிவு. மாஜ்கா கிட்ட விடைபெற்று வீட்டுக்கு திரும்பும்போது சந்தோஷமான குடும்பம்னு அந்த மாயை வன்முறையா உடைஞ்சிடுது. வீட்டுக்குள்ள போகும்போது தன் அம்மாவோட முன்னாள் காதலனோட மனைவி படிக்கட்டுல இறங்குறத பாக்குறான். அந்த பெண்மணி பியோட்ரிக்கோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. பியோட்ரிக் கவனமா வீட்டுக்குள்ள நுழையும் போது தன் அப்பா குளியலறை பாத்திரபோரமா உட்கார்ந்து கட்டுப்பாடு இல்லாம அலறத பாக்குறான். நம்பிக்கையோட அஸ்திவாரமே முழுசா தகர்ந்துடுச்சு. துரோகத்தோட அளவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா தன் பேக்குகளை பேக் பண்றார். அம்மா அவரை போகாதேன்னு கெஞ்சிரா. அழுதுகிட்டே கேக்குறா. ஆனா ஒரு உறவோட மையமான நம்பிக்கை அழிஞ்சிட்டா எவ்வளவு அழுதாலும் அதை சரி பண்ண முடியாது. அப்பா கதவை விட்டு வெளியே போய் தன் வேலைக்கு திரும்புறார். மறுபடியும் ஒருவேளை திரும்பவே வரமாட்டேனும். படம் அதோட மனசை கசக்கிற சின்ன சொல்லு கிளைமாக்ஸ் அடையுது. கோடை காலம் ஆவிஷியலா முடிஞ்சிடுச்சு. அது ஸ்கூலோட முதல்
முதல் நாள் அம்மாவும் பியட்ரிக்கையும் மூச்சு திணற வைக்கிற அமைதியோட ஸ்கூல் பில்டிங் நோக்கி நடக்கறாங்க. பியட்ரிக்கோட உள்ளுக்குள்ள கடுமையான வெறுப்பு கொதிக்குது. அவனோட அம்மாவோட சுயநலமான கவனக்குறைவான நடத்தையால அவனோட அப்பா என்றென்றைக்குமா போயிட்டார். அவளோட கவனக்குறைவால அவன் உணர்ச்சி ரீதியா முடங்கி போய் மஜ்கா கூட நட்பை சரியா நடத்த முடியாம போச்சு. அவனுக்கு ரொம்ப தேவைப்பட்ட நேரத்துல அம்மாவோட அன்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு உடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் விடப்பட்டிருக்கான். ஒரு ரயில்வே கிராசிங் அருகில் வரும்போது அம்மா டிராக்க கடந்து முன்னாடி நடக்கிறா. ஆனா பியோட்ரிக் நிறுத்திட்டு வேணும்னே பின்னாடியே நிக்கிறான். திடீர்னு கிராசிங் மணிகள் ஒலிக்குது. ஒரு பெரிய வேகமான ட்ரெயின் டிராக்ல வேகமா வருது. அம்மாவையும் மகனையும் உடல் ரீதியா பிரிச்சிடுது. பீதி பரவுது. அம்மா திரும்பி பாக்குறா. ட்ரெயின் பியோட்ரிக்கிய பாக்கிற பார்வையை தடுக்கும் போது கத்துறா. இந்த பயங்கரமான நொடியில தன் குழந்தையை இழக்க போற வாய்ப்பை நேருக்கு நேர் பார்த்து அவளுக்கு இறுதியா உண்மை புரியுது. உண்மையிலேயே முக்கியமானது என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுது. அது அஃபேரோட ட்ரில் இல்ல. அது சுயநலமான இரவு வெளியே போறது இல்ல. அது எப்பவுமே அவளோட கூட இருந்த கணவனும் மகனும் தான். ட்ரெயின் கடந்து போன உடனே பியட்ரிக் அங்கேயே நிக்கிறான். காயம் இல்லாம ஆனா உணர்ச்சி ரீதியா தூரமா. அம்மா முழங்காலில் விழுந்து கசப்பா அழுறா. தன் குடும்பத்துல மிச்சம் இருக்கிறத காப்பாத்த தன் சொந்த வாழ்க்கையோட பாதைய பெருசா மாத்தணும்னு உணர்றா. சுயநலத்தோட கனமான விலைய பாக்குறவங்க யோசிக்க விடும மாதிரி இந்த ஆழமான உணர்வோடும் வருத்தத்தோடும் படம் இருட்டா மங்கி முடியுது.